ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. நான் உங்க தமிழ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை தமிழ் மூவிஸ். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற டார்க் படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல அறிமுக நாயகன் அஜய் கார்த்திக் லீட் ரோல்ல பண்ணியிருக்காரு. அது போக நம்ம கே பாக்கியராஜ் சார், அவனும் நெருப்பு வச்சு செத்து போயிட்டான் சார் மற்றும் நடராஜன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஓணம்லாம் இருந்துருச்சு, உன் பேரை சொல்லுதான். மற்ற எல்லாருமே புதுமுக நடிகர்கள் தான். ஆனா யாருக்குமே புதுமுக நடிகர்கள் அப்படின்ற இதுவே தெரியல. எல்லாருமே அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸை சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன் வீடை மாத்துறது தான். அது போக இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல மிகப்பெரிய சஸ்பென்ஸோட இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அதை அப்படியே கேரி பண்ணி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன லாக் இருந்தாலும் நம்மளால கணிக்கவே முடியாத ஒரு கிளைமேக்ஸை வச்சு படத்தை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படம் ஒரு நார்மல் ஹாரர் ஃபிலிம் மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஹாரர் ஃபிலிம். கொஞ்ச நாளாவே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருப்பேன் சார். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்தோட டார்க் டோனை யூஸ் பண்ணி எந்த எலிமெண்ட்டுமே மிஸ் ஆகாம ஒரு சின்ன வீட்டில் எவ்வளோ காமிக்க முடியுமோ அவ்வளோ அழகா சூப்பராக சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன், அதாவது இந்த படத்தோட கோர் ஐடியா கொஞ்சம் குழப்பமான ஸ்டோரி லைனாக இருந்தாலுமே டைரக்டர் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் சூப்பர். அதாவது நீங்க இந்த மாதிரி ஹாரர் ஃபிலிம்லாம் தேடி தேடி போய் பார்ப்பீங்க, எனக்கு இந்த ஹாரர் ஃபிலிம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மறக்காம பார்க்க வேண்டிய படம் தான் இந்த டார்க். இதே வீட்டுல தான் நானும் இருக்கேன், எனக்கு அப்படி எதுவுமே நடக்கலையப்பா. படத்தோட கிளைமேக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரான படமா இந்த படம் வந்திருக்கும். மொத்தத்துல 2 ஹவர்ஸ்க்கு ஒரு பக்காவான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். இந்த வீக்கெண்டுக்கு இந்த படத்தை ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் அண்ட் சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம பேஜை பாருங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.